அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கனவு கோட்டை கட்டி இழந்த சக்தியை மீட்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 1ஆம் தேதி முதல் மே 7ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது? இந்த தேதிகளில் சிம்மராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் மிக அற்புதமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலம் பெற்று 9ஆம் இடத்தில் வலம் வருகிறார். மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான பாதிப்புகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தெறிந்து தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் இனிமையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக இருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக சிறப்பான பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சி போன்றவற்றை அலைச்சல் சிரமம் இல்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். உடல் நலத்தில் பரிபூரண நலனை பெறுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அதிரடியான மாற்றத்தை அவருடன் இணைந்து புதனும் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. மிக பெரிய அளவில் வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் மிக எளிதாகவும் சிறப்பாகவும் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணத்தில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று இறுதி தருவாயில் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பதால் சிறு முயற்சியிலே நீங்கள் விரும்பிய மனதிற்கு பிடித்த நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்கும். இதுவரை கனவு கோட்டை கட்டி பல்வேறு வகையில இழந்த சக்திகள் அனைத்தையும் மீட்பதோடு ஏமாற்றம், வருத்தம், தடுமாற்றம், சிக்கல், சிரமம் என இருந்து வந்த பல நெருக்கடியான விஷயங்களும் டென்ஷன், பாதிப்புகள் என பல வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் முக்கூட்டு கிரகமான சூரியன், சுக்கிரன் மற்றும் புதனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் லாபம், விரயம் மற்றும் ஜென்மம் என பல இடங்களில் வலம் வருகிறார். இந்த வாரத்தில் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகு இறுதியில் ஜென்மத்திலும் நுழைகிறார். வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்தும் எளிதில் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரிய ஆளுமை பெற்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. இந்த தருணத்தில் வளர்பிறை சந்திரனாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் இந்த தருணத்தில் இருந்து வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக அமைய போகிறது. எனவே இந்த வாரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சந்திரன் பல வகையான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயும் விரயத்தில் இறுதி தருவாயில் முழுமையாக வலம் வருகிறார். மங்களகாரகன் விரயத்தில் இருப்பதால் பல்வேறு வகையான சுப காரியங்கள், திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வீண் விரய செலவுகள் என்று இருந்த சூழலில் அவற்றை தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில்
முற்றிலும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் நவகிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் உச்சம் பெற்றிருக்கும் போது அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கர்மத்தின் இறுதி தருவாயில் இருக்கிறார். இறுதி தருவாயிலிருந்து அடுத்த வாரம் முதல் லாபஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே தொழில் ஸ்தானத்தில் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் அசூர வளர்ச்சி தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில். ஏனென்றால் குரு பகவான் முழுமையாக லாபஸ்தானத்தில் நுழையும் போது தனலாபத்தை உயர்த்துவதோடு தொட்டகாரியம் அனைத்திலும் தனலாபம் நிறைந்த ஒரு தருணமாக அமையும். எனவே இந்த வாரத்திற்கு பிறகு உறுதியாகவே இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் அமைப்பு அற்புதமான மாற்றங்களை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக தவறவிடாமல் சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் சனி ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சற்று சாதகமற்ற சூழலும் அதே சமயம் சாதகமான ஒரு அமைப்புமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சப்தமத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. அவருடன் இணைந்து ராகுவும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வருகிறார். அதே போன்று கேதுவு தனஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் திருக்கணிதத்தின்படி சனி அஷ்டமத்தில் நுழைந்து விட்டார். அதே வேளையில் ராகுவும் அஷ்டமத்தில் தான் இருக்கிறார். கேதுவும் இந்த தருணத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கேது ஜென்மராசிக்குள் நுழைந்து விட்டார். எனவே அஷ்டமஸ்தானத்தை திருக்கணிதத்தின்படி வலுப்படுத்தினாலும் கூட பெரிய அளவிலான தடைகள் இல்லை. ஏனென்றால் இறுதி தருவாயில் ராகு இருக்கிறார். அதே சமயம் சப்தமத்தில் இறுதி தருவாயில் சனி இருக்கிறார். இந்த 2 கிரகநிலைகளும் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தை வலுப்படுத்துகின்றன, வாக்கியத்தின்படி சப்தமத்தை வலுப்படுத்துகின்றன. எனவே இரட்டைத்தன்மை வெளிப்படுத்துவதால் நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பால் குழப்பம் ஏற்பட்டாலும் அவை குருவால் நிச்சயமாக தீர்வு காணப்படும். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனி நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி நிச்சயம் வரும்.